அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விவசாயிகிட்ட வந்து கற்பூரவள்ளி, சக்கவாழை, நாட்டு வாழை இந்த மூணையும் வந்து நம்ம அவரோட அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். விவசாயத்துல வந்து எத்தனை வருஷ காலமா ஈடுபட்டுக்கிட்டு வரீங்க? இப்போ வந்து முன்னாடி வந்து அப்பா பாத்துட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 வருஷமா நான் தான் பாத்துட்டு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன வாழைகள்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து இது வந்து கற்பூரவள்ளி வாழை. சரி. அங்கிட்டு இது ஒரு 1000 இருக்கு. அங்கிட்டு ஒரு சக்க வாழை ஒரு 1000 கிடக்கு. சரி. நாடு ஒரு 1500 வாழை கிடக்கு. 1500 கிடக்குங்க. இந்த கற்பூரவள்ளி, சக்கா, நாடு இந்த மூணையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து இலைக்காண்டி அதிகமா தேர்ந்தெடுப்போம். ஓ, இந்த இலைக்காகத்தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. இது வந்து இலை அறுப்பு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து நல்ல விலை கிடைக்கும். ஓ சரி. அதனால இலை வந்து நல்லா குடுக்குறதுனால அந்த கற்பூரவள்ளி, சக்கை, இந்த நாட்டு வாழை வந்து அதிகமா யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுகளை வந்து எங்க இருந்து எடுக்கிறீங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க, இது வந்து எந்த இடைவெளியில வந்து இதை நடுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்தோம் அந்த கண்ணை. ஓகே. விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து தை மாசம் போட்டது இந்த கண்ணு. சரி. இப்ப தை போட்டதுன்னா 8 அடிக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கோம். இந்த கண்ணு வச்சதுல இருந்து தண்ணி எவ்வளவு நாட்களுக்கு ஒருக்கா நீங்க? இந்த கற்பூரவள்ளி வந்து தண்ணி வந்து நல்ல பாசன முறை வந்து தண்ணி நல்லா கொடுக்கணும். ஓகே. தண்ணியை நம்பியே வாழ்றது. வாழையை பொறுத்தளவுமே எல்லா வாழையுமே தண்ணி நம்பி வாழ்றது. மெயின் வந்து கற்பூரவள்ளி வந்து அதிகமா இருக்கும். தண்ணி தேவை வந்து இந்த கற்பூரவள்ளிக்கு அதிகமா இருக்கும். தண்ணி நீங்க குறைய விளவுனீங்க அப்படின்னா இந்த மடல் எல்லாம் ஒரு மடல் இருக்காது. எல்லாமே ஃபுல்லா கீழே சரிஞ்சு நீங்க வந்து இலைக்கான பர்பஸ்க்காக நீங்க வச்சிருக்கும் போது நம்ம தண்ணியை நல்லா விடும்போது இலை வந்து நல்லா இருக்கும். இலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷா இருக்கும். கண்டிப்பா. வந்து நீங்க என்ன முறையில வந்து பாய்ச்சறீங்க? நாங்க வந்து வாய்க்கால் பாசனம் தான் பாய்ச்சறீங்க. எதனால நீங்க வாய்க்கால் சொட்டு நீரை வந்து தேர்ந்தெடுத்திருந்தா உங்களுக்கு டைமிங் மிச்சமாகும்ல? ஏன் நீங்க அந்த இதை வந்து தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லுங்க. சொட்டு நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க ஏரியாவுக்கு வந்து சொட்டு நீர்ல தண்ணி வளரணும்னா வாழை அந்த அளவுக்கு சரியா வரல. வளர்ச்சி இருக்காது. சொட்டு நீர் போட்டோம், ரெயின் வாஷுங்க விரிச்சோம். போட்டதுல வாழை வந்து அந்த அளவுக்கு இல்ல எங்களுக்கு. உங்களுக்கு இந்த கரிசல் மண்ணுல வந்து சொட்டு நீர் வந்து சூட் ஆகலங்கிறீங்க. இப்ப தண்ணி பாய்ச்சினா வாய்க்கால் பாசனம் நல்லா பாயும் தண்ணி. சரி. 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விளவுனாலும் நல்லா குளிரா இருக்கும். வாழைக்கு எப்போ கூலிங்காவே இருந்துகிட்டே இருக்கும். 4 நாளைக்கு ரெயின் வாஷ்ல விரிச்சிங்கன்னா தர நனைஞ்ச மாதிரி தான் இருக்குமே தவிர தண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளவு இழுக்காது. நம்ம பாக்குறதுக்கு தண்ணி நல்லா பாஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறோம். ஓகே. இப்போ இது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இதுக்கு உரம் ஃபர்ஸ்ட் உரம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம்? ஃபர்ஸ்ட் உரம் பாத்தீங்கன்னா இதுக்கு 45 நாள்ல கொடுப்போம். என்ன உரம் கொடுக்குறீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் வந்து தொழு உரம் வந்து அதிகமா போட்டிருப்போம். இதுல என்னென்ன தொழு உரம்னா? அதாவது மக்கு குப்பை, மாட்டு சாணம், இந்த மாதிரி குப்பை இது வந்து ஆரம்பத்திலேயே நீங்க கண் வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுறீங்க. எல்லா வாழைக்குமே மொத்தமா போட்டு எப்படி ரொட்டேட் வச்சு அடிக்கிறீங்களா? ரொட்டேட்டர் விட மாட்டோம். மோல்டு கலப்பை வச்சு அடிச்சிட்டு அந்த மோல்டு கலப்பிலே குப்பை அடிச்சிட்டு அப்படியே கண்ணை அதுலயே ஊனிடுவீங்க. அப்பதான் அந்த மண்ணு கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுக்கும். சரி. அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சுதான் டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரத்தை வந்து கொடுக்குறது. 2 உரம் எவ்வளவு நாளை? இப்ப 45 நாளையில ஒரு உரம் கொடுக்குறீங்க. அதுக்கு 60வது நாள் கொடுக்குறீங்க. இது எவ்வளவு? இப்ப நீ 1000 கண்ணு இதுல வச்சிருக்கீங்க. 1000 கண்ணுக்கு எவ்வளவு உரம் கொடுக்குறீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மூடை டிஏபி, 3 மூடை காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி உரம் கொடுக்கும். இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்களேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடை டிஏபி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு 1200 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. சரி. ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 1425 ரூபாய் ஆயிடுச்சு. ஓ, ரேட் ஏறிக்கிட்டே போகுது. காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு வாங்குறீங்க? காம்ப்ளெக்ஸ் அதே 425 தான். அப்ப நீங்க 450 போயிடுச்சு. இந்த 1450 ஆயிடுச்சு. அப்ப ரூபா 15 ரூபா வந்து. அப்ப ஒரு தடவை உரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 15 ரூபா வரும். 1000 வாழைகளுக்கு. இது மாதிரி அடுத்த உரம் வந்து 60 நாள் வைக்கிறீங்க. இதுக்கு வந்து நாங்க 4 உரமா பிரிச்சு கொடுப்போம் இந்த வாழைக்கு பொறுத்தளவுக்கு. ஓ சரி. 6வது அந்த 45வது நாள்ல ஒரு உரம், அடுத்து ஒரு 60வது நாள்ல வரும், அடுத்து வந்து 120வது நாள்ல ஒரு உரம். அப்படி கணக்கு பண்ணி கரெக்டா கொடுப்போம். அந்த குளத்தல்ற ஸ்டேஜ் ஒரு 4வது மாசம் கழிச்ச உடனே உங்களுக்கு வந்து புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வந்து அதிகமா கொடுக்குறீங்க. எதனால அந்த கடலை புண்ணாக்கு கொடுக்குறீங்க? பாலிஷா இருக்கும் அந்த கடலை புண்ணாக்கு. ஓ, காய் பாலிஷா இருக்கும். வேப்ப புண்ணாக்கு கொடுத்தோம்னா வேற அழுகல் இந்த மாதிரி வேற இந்த இது வராது. வேப்ப முன்னாக்கும் கடலை புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இது எத்தனாவது மாசம்? 4வது மாசம் குளத்தல்ற ஸ்டேஜ். 7வது மாசம் 6வது மாசத்துல கொடுக்குறது. இது எத்தனாவது மாசத்துல குளத்தல்னு சொல்லுங்க. இது வந்து 8வது மாசத்துல குளத்தல். 8வது மாசத்துல குளத்தல்லுது. குளத்தல்ல இருந்து திரும்ப அதுக்கடுத்து எதுவும் உரம் வைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் அந்த காய் விளைச்சலுக்காண்டி பொட்டாசு கொடுப்போம். பொட்டாசு. ஆமா, பொட்டாசு, சல்பேட் இந்த மாதிரி உரங்களை அதிகமா கொடுப்போம். காய் விளைச்சல், காய் வந்து ஒரு பளபளப்பு பாலிஷா இருக்கும். அந்த புள்ளி கரும்பு, இந்த கற்பூரவள்ளியில பாத்தீங்கன்னா அந்த கரும்பு புள்ளியா இருக்கும். அப்படி இருந்தா அந்த காய் வந்து பார்வைக்கு தெரியாது. அந்த புண்ணாக்கு இந்த மாதிரி உரம் கொடுக்கறதுனால அந்த காய் பாலிஷா தெரியுது. பொட்டாசு கொடுத்தோம்னா அதோட பாலிஷா இருக்கும். புள்ளி கரும் புள்ளிகள் இருக்காது. இப்போ இது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த வெட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 8வது மாசத்துல குலை போடுதுன்னா 9, 10, 11வது மாசத்துல காய் எடுத்துடலாம். 2 மாசம் தான் காய். 2 மாசத்துல காய் விளைஞ்சிரும். ஓகே. வந்து உங்களுக்கு ஆவரேஜா மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு நீங்க கொடுக்குறது? காய் விளைச்சல பொறுத்து பாத்தீங்கன்னா இப்போ கற்பூரவள்ளியில அந்த தை மாசம் நல்ல 400 ரூபாய் 500 ரூபாய் ரேட்டுக்கு விற்கும். ஒரு தாறு விலை கிடைச்சதுன்னா நல்லதுதான். அந்த வருஷம் 1000 வாழைகள்ல வந்து நீங்க வந்து 400, 450க்கு நீங்க வந்து குத்தகைக்கு விடுறீங்களா? இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு.
400 450 ரூபாய்க்கு விட்டாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சரி, இப்ப நீங்க வாழைத்தாறுகளை பத்தி வாழை காய்களை பத்தி நீங்க முழுசா சொல்லிட்டீங்க. அடுத்தது நம்ம இலைக்கு வருவோம். இந்த இலைகள் வந்து எத்தனை மாசத்துல இருந்து அறுக்க ஆரம்பிக்கும்? இது 5வது மாசத்துல இருந்து இலை அறுக்க ஆரம்பிச்சு. 5வது மாசத்துல இருந்து இலை அறுக்குறீங்க. நீங்களே அறுக்குறீங்களா இல்ல அதுக்கு தனியா ஆள் வைக்கிறீங்க? இருக்கிறோம். நாங்க அறுத்தாதான் எங்களுக்கு லாபம். ஆள் விட்டு அறுத்தோம்னா ஒரு கெட்டுக்கு 100 ரூபாய், 200 இலை அறுத்து கெட்டினாங்கன்னா 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு. சரி சரி சரி. அப்படிங்கல அந்த 100 ரூபாய் தான் எங்களுக்கு லாபமா இருக்கும். அதனால நாங்களே அறுத்து டெய்லி அறுப்போம். கொஞ்சம் இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல விலை இல்ல, அதனால ஒரு வாரமா அறுக்காம இருக்கு. நீங்க அடுத்த வாரம் ஆயுத பூஜை வந்துடும், நாங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்ப இந்த வாழைகள்ல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு அறுக்கலாம் இருக்குது? இப்ப வந்து இந்த கற்பூரவல்லியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குலை தள்ளுற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இலை கம்மியா தான் வாங்கும். இப்ப 1000 வாழைக்குன்னா ஒரு 2 கட்டு 3 கட்டு தான் வரும். சரி சரி. இப்ப இதே நாட்டு வாழையா இருந்துச்சுன்னா 1000 வாழை இருந்து 5 கட்டு 6 கட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. ஏன்னா அதுல வந்து பக்கக்கண் வந்து நிறைய இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 இந்த மாதிரி சம்திங் தான். இதுல கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த வாழைக்கட்டு வந்து எவ்வளவு ரேட்டுக்கு போகும்? ஒரு ஆவணி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் 3200 ரூபாய்க்கு அந்த கற்பூரவல்லி இலையெல்லாம் நல்லா வித்துச்சு. ஒரு கெட்டா? ஒரு கெட்டு. அப்ப உங்களுக்கு வாழை இலையில தான் லாபம்? இலையில தான் அதிகமா. ஆனா அதாவது இலையில லாபம்னா அந்த ஆவணி மாசம் தான். அத கணக்கு வந்து விக்காது. இந்த 200 300 இந்த மாதிரி தான் போகும். அந்த ரேஞ்சில விக்கும். அந்த ரேஞ்சில விக்கும். லாபம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். லாபம் இல்லாத நேரம் நம்ம செலவுக்கான இதை மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு உங்களுக்கு அப்ப அந்த வாழைகள் 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு போனாலும் உங்களுக்கு இலையில இருந்து வரக்கூடியதா லாபமா தெரியும். அப்ப நீங்க அந்த உங்களுக்கு வாழையோ ஒரு நோயோ எந்த தாக்குதல் ஏற்பட்டாலும் நம்ம இலையா எடுத்துக்கலாம். 30 ரூபாய் எடுத்துக்கலாம். செலவுன்னு பார்த்தா மொத்தம் எவ்வளவு வரும் தோராயமா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு உர செலவே பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போயிடும். அது மேல கண்ணு எடுத்தது, அது இன்னொன்னு ஆள் கூலி அதிகமா இருக்கும். களை வெட்டுற ஆள் கூலி அது அதிகம். இப்ப 6 மாசத்துக்கு நான் களை வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும். சரி சரி. நீங்க வந்து இந்த மருந்துகள்லாம் இதை அடிக்க மாட்டீங்களா? எந்த மருந்து களை மருந்தா எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஆளை விட்டு நாங்களே களை வெட்டிடுறீங்க. ஒரு 2 தண்ணி பாஞ்சோடனே மறுநாள் 10 ஆள் விட்டு உள்ள களை வெட்டணும். போயிடும். புண்ணாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாய்க்கு கொடுக்காங்க. கடலை புண்ணாக்கு. இப்ப நான் 200 கிலோ தூக்குனாதான் எனக்கு இந்த 1000 வாழைக்கு எங்களுக்கு சரியா இருக்கும். வேப்பம் புண்ணாக்கும் பாத்தீங்கன்னா 74 ரூபாய் 75 ரூபாய்க்கு. நாங்க வந்து எப்படி இது மில்லுல இருந்து டைரக்டா வாங்குவோம். உரக்கடையில வந்து இந்த புண்ணாக்க வந்து எடுக்க மாட்டோம். மில்லு கடலை மில்லு இந்த மாதிரி மில்லுல இருந்து டைரக்டா எடுத்து நாங்க கொண்டு வந்து வைக்கிறது. அதுவே புண்ணாக்கே 50 ரூபாய்க்கு வந்துடும். 10 ரூபாய்க்கு வந்துடும். இந்த உரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் உரச்செலவே 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். அப்ப உங்களுக்கு 1000 வாழைகளுக்கு தோராயமா 2 லட்சம் ரூபாய் வரும். 2 லட்சம் ரூபாய் வந்துடும். ஆள் கூலியும் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் ஆயிப்போச்சு ஒரு நாள் சம்பளம் வந்துருது. பொம்பளை கண்டிப்பா ஆள் கிடைக்கிறது இல்ல பெரும்பாலும். இதுல வந்து உங்களுக்கு லாபம்னு பார்த்தா மொத்தம் 1000 வாழைகள் வந்து எவ்வளவு இருக்கும்? இலைகளையும் காய்களையும் சேர்த்து இலை நல்லா உங்களுக்கு வந்து அந்த முடுத்த நல்லா வித்துச்சு. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு குறையாம அந்த இலைக்கட்டு வித்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இலையில. சரி சரி சரி. காயில வந்து பாத்தீங்கன்னா காய் நல்ல விளைச்சல் ஒண்ணு போல இருக்கு. ஒரு 8 சீப்பு 9 சீப்பு 10 சீப்புக்கு மேல அந்த கற்பூரவல்லி இருக்குன்னா ஒரு 400 ரூபாய் ரேஞ்சுக்கு எங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். அந்த ஒரு காயில இருக்கும். அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கலாம். இலைகள்ல இருந்து எவ்வளவு வரும்? இலைகள்ல இருந்து தோராயமா பார்த்தா இலை நல்லா வித்துச்சுன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி எடுக்கலாம். நம்ம எடுக்கலாம். மொத்தம் உங்களுக்கு ஒரு 1000 வாழைகள்னு பார்த்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் லாபம் இருக்குமா? ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு. இப்போ ஒரு கட்டு இலைய நாங்க அந்த இலைய அறுத்து கட்டணும்னா இப்ப 2 கட்டு அறுக்கன்னா எனக்கு 11 மணி 12 மணி ஆயிடும். அறுக்க முடியாது. அவ்வளவு இது இருக்காங்க. இந்த அறுக்கிறதுக்குன்னு தனியா எதுவும் ஒரு இது இருக்குதா? இல்ல யாருனாலும் அறுக்கலாம்? யாருனாலும் அறுத்து கட்டிடலாமா? அந்த வாழை இலைகள் வந்து முடியாது. அதாவது அடுக்கிறத பொறுத்து இருக்கு. அதான் கேட்க, அது எப்படி அடுக்கிறதுன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல நம்ம அதை போக பழகிக்கலாம்? அது வந்து போக நம்ம கூட இருந்துட்டு அது போக அப்படியே வந்துரும். இப்ப இந்த கற்பூரவல்லிக்கு பயன்படுத்துற இதே மெத்தட் தான் நீங்க வச்சிருக்க நாட்டு வாழைகளுக்கும் பயன்படுத்துவோம். வேற இதுக்குன்னு தனியா அதுக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. இல்ல அதுக்குன்னு எதுவும் கிடையாது. அது வந்து 6 மாசத்துல கொலை போட்டு அதைத்தான் கேட்க வரேன். இப்ப வந்து இந்த கற்பூரவல்லியோட மொத்த மகசூல் காலம் எவ்வளவு? அந்த நாட்டு வாழையோட மொத்த மகசூல் காலம் எவ்வளவு? இன்னொன்னு சக்கை போட்டிருக்கீங்களா, அதோட மொத்த காலம் எவ்வளவுன்னு கொஞ்சம் தெரியும். கற்பூரவல்லின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துல கொலை தள்ளுறது. 8 9 10 11 ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவ்வளவுதான் இதோட இது. நாட்டு வாழைங்கிறது வந்து 1 வருஷம் தான். 6 மாசத்துல கொலை தள்ளிரும். அதுக்கப்புறம் நம்ம இலைக்கு வேணும்னா நாங்க வந்து எங்க ரேஞ்சில இலைக்கு தான் அதிகமா போட்டிருப்போம். அதனால இலைக்கு வேணும் எங்களுக்கு வந்து கண்ணு தேவைப்படுதுன்னா அந்த கண்ணை எடுத்து வேற பக்கம் போட்டு அதை அப்படியே இலைக்கு போட்டுருவோம். சக்கரை வாழையும் அப்படிதான். நீங்க வெட்டினாலுமே திரும்ப அது பாட்டு கிடக்கும். நீங்க இலை தேவைப்படுற அப்பமெல்லாம் அறுத்துக்குவீங்க. இலை வந்து இந்த வாழை சாகுபடி செஞ்சுட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஏற்கனவே இந்த வாழை சாகுபடியை வந்து மேற்கொண்டுகிட்டு வரவங்களுக்கும் உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கொஞ்சம்? அதாவது வாழையை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல வந்து லாபம் கூடிய தரக்கூடிய
மசில் தான். நம்ம வந்து பராமரிக்குங்கிற ஒண்ணு அதிகமா தேவைப்படும் இருக்கு. 6 மாசம் 7 மாசத்துக்கு பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்ற மாசத்துல மாதிரி மக்காச்சோளம் இதுன்னா 3 மாசத்துல கிராப் ஆயிரும், நம்ம எடுத்துடலாம்ன்ற இது கிடையாது. ஒரு 2 வருஷம் கடந்தாலும் அந்த 2 வருஷத்துக்கு நம்ம பராமரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி நல்லா பாயணும், களைகளை விடக்கூடாது. விலை இல்ல, விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் வெளியில கண்ணு கொடுப்போம். இலை வித்துக்கிட்டே இருந்தா கண்ணை நாங்களே வச்சுக்கிடுவோம். கண்ணை வச்சுக்கிட்டு நீங்க வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. இலை அறுத்துக்கிட்டே இருப்போம். இலை அறுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் இது. 10 ரூபாய்க்கு வெளியில எடுக்கணும், 10 ரூபாய்க்கு தான் வந்து கேட்பாங்க. அவங்க 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருவாங்க. அவங்க இதோட எங்களுக்கு வந்து அந்த 20 ரூபாயை நான் பார்த்தேன்னா 1 வருஷம் இலை அறுப்பு போயிடும். அப்படிங்கிறத நாங்க கண்ணை அப்படியே வச்சு. இந்த கற்பூரவள்ளி நாடு சக்கையில வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஆமா, நல்ல பெனிஃபிட். சரி சரி சரி. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சக்க வாழையும் சரி, ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாழைகளோட பராமரிப்பு முறைகளை வந்து தெளிவாக வந்து நம்ம சேனலில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நம்ம சேனல் சார்பாக வந்து வியூவர்ஸுக்காக வந்து உங்களுடைய தகவலை ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்ண்ணே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.